அந்த கிராஃபுக்கும் இந்த கிராஃபுக்கு வித்தியாசம் இருக்குது பாரு. செகண்ட் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கிட்டு அது தகுந்தாப்புல ஆன்சர் பண்ணிக்க. இப்படி போட்டிருந்தோம்னா அம்மா இதாண்டா ஒய் ஈக்குவல் எக்ஸ் கியூபு. கிராஃபை பார்த்துக்க. இந்த கிராஃப் இப்படி இல்லை, இப்படி வந்து இப்படி போகுது, மாறி இருக்கு தெரியுதா? இது ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் 1/3. ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் 1/3. இந்த இருக்கு பார், நான் கொடுத்துருக்கான் பார். இதுதான் ஒரிஜினல் கிராஃப். படம் கொடுத்துருவான். இனிமேல் நீ தான் மூவ் பண்ணணும் இங்கிட்ட எங்கிட்டன்னு கேட்குற கேள்வி. சாதாரண கொஸ்டினு 5 மார்க் எடுத்துடலாம். நான் தான் ஒன்று ஆரம்பத்திலே சொல்கிறேன்ல, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸி, செகண்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு மாதிரியாக தெரியும். அதுவும் செகண்ட் தான் கொஞ்சம் மாதிரியாக தெரியும், தேர்டோட போட்டுடலாம். இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் செகண்டுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்க எக்ஸசைஸு. தேர்டு ஃபோர்த்துலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், நீங்களே நல்லா கெஸ் பண்ணி பார். அந்த ஒரு இது இருக்குது பாரு, ரிலேஷனில் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் பண்ணுறது தான் ஒரு மாதிரியாக கன்ஃபியூஸ் ஆச்சு அந்த எக்ஸசைஸு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸி, தேர்டு ஈஸி தான், ஃபோர்த்து ஈஸி தான். இதுதான், இது முடிஞ்சுன்னா முடிஞ்சிடும். அந்த செகண்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக கடைசியாக பார்த்துக்கோ. அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ இதில் கிவன் கிராஃப் கொடுத்துருக்கு. அந்த கிராஃப் கொடுத்துட்டு அந்த கிராஃப் அடிஷனலாக கிராஃப் வரைய சொல்லியிருக்கான். நம்ம இந்த அடிஷனலாக வரைய சொல்லியிருக்கான் பாரு. 1வது கிராஃப் ஒரிஜினல் போட்டுருவோம். முதல்ல ஒரிஜினல் கிராஃப் வந்து அஜித் இவனை பார்த்துக்கோ. எக்ஸு ஒய் இப்படி வந்து இப்படி வந்திருக்கு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் -1/3. ஒரிஜினல் கிராஃப் படத்தை கொடுத்ததை எடுத்து போட்டேன் தம்பி, பார்த்துக்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒய் ஈக்குவல் டு -x பவர் 1/3 தம்பி, பார்த்துக்கோ. வெளியில் இருக்குது மைனஸ். அப்போ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்ன ஆக்சிஸு? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இங்கே கவனி, இது எக்ஸு, இது ஒய். தெரியலன்னா பயப்படாத, இந்த படத்தை போட்டுக்க, தப்பு கிடையாது. கவனி, இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ஒரிஜினல் கிராஃப். இது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இது இப்படி குப்பரை கவர்ந்துடும், இப்படி வந்துடும், தெரியலையா? இதுதான் ஒய் ஈக்குவல் டு -எக்ஸ் பவர் 1/3. புரியுதா? புரியலையா பாரு. நான் இந்த கிராஃபை சேர்த்து போட்டிருக்கேன். இது இப்படி திரும்பிக்கணும், அவ்வளோதான் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஃபோல்டு பண்ணுவேன், ரெண்டும் ஒட்டிக்கிறோம் பாரு. இது அப்படியே பேப்பரை மடக்கணும்னா இந்த கிராஃப் இதில் போய் ஒட்டிக்கிறேன், இல்லை இந்த கிராஃப் இங்கே வந்து ஒட்டிக்கிறேன், இது இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். ஒரு கிராஃப் ஆயிரும். ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பு, கிளாஸில் வர்ற மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்க. அது எதை பொறுத்து மாறுதுன்னா எக்ஸை பொறுத்து மாறுது. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் எழுதணும். இந்த கிராஃப் நல்லா படிக்கிறாலும் எழுதிக்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3. இல்லைன்னா மார்க் குறைக்கத்தான் செய்வாங்க. படிக்க முடியாதாலும் வேணால் போட்டு விட்றான்னு சொல்லுவான். இது அப்படியே தலை மாற்றி போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிடுவான். ரைட்டு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ தம்பி. செகண்ட் என்னடா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் 1/3 தனியாக இருக்கா, ப்ராக்கெட்டில் இருக்கா? ஓகே. இப்போ +1 தனியாக தான் இருக்குது. ஆமாம், தனியாக தான் இருக்குது. ஒரிஜினல் கிராஃபு இந்த இருக்குது. பயப்படாத. +1 தனியாக இருக்குன்னா மேலே போகணும் கணக்கு. அப்வேர்டு 1 யூனிட்ஸு அப்படி மேலே போகும். அப்போ இந்த படம் இந்த பாரு, இப்படி போய் இப்படி போகும். லேசாக பார்த்துக்க. இந்த பாயிண்ட் வேணால் வச்சுக்க. அப்படி மேலே போகையில் இதுவும் நகலும்ல. இந்த படம் அப்படி மேலே போகுதுன்னா இந்த அப்படி போகும், இப்படி போகும். புரியுதான்னு பார்த்துக்க. ஒரு மாதிரி வளைய பார்த்து வளைச்சிக்க. இப்படி வந்து இப்படி போகும் நேரம். இந்த படம் மாதிரியே போகணும், மேலே போகணும். அது நல்லா கரெக்டாக போட்டுக்க. எனக்கு கை வரமாட்டுது, பார்த்துக்கோ. இப்படி இருக்கணும். இப்படி போட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோ. இதுதான் அந்த கிராஃபு, மறந்துடாத. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 +1. அப்போ நம்ம எழுதணும் இந்த கிராஃபை. இந்த கிராஃபு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ஷிஃப்ட்டு என்ன வரும்? அபவ் இல்லை அப்வேர்டு அப்படின்னு எழுதினாலும் சரி. சரியா? ஷிஃப்ட்டு அப்வேர்டு ஃப்ரம், இல்லை அப்வேர்டு ஃப்ரம் எழுதாமல் அப்வேர்டு 1 யூனிட்ஸு. அப்வேர்டு 1 யூனிட்ஸ் எழுதையில் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஃப்ரம்னு எழுதுனா எதுலேருந்து எழுதுறது? எக்ஸ் ஆக்சிஸில் எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது புரியுதான்னு பாரு. ஒயிலேருந்து நகண்டுருக்கு, இல்லை இப்படி போகலாம். ஒயிட்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லலாம். ஒயிலேருந்து நகண்டுச்சுன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லலாம்.
அப்பு டவுனை கம்பேர் பண்ணல என்ன பேசலாம்? எக்ஸை பேசலாம். எக்ஸை கம்பேர் பண்ணி பேசலாம்னு சொல்கிறேன். சரியா சொல்கிறது? மூவ் ஆயிருக்கு மேலே, அப்போர்டு மூவ் ஆயிருக்கு 1 யூனிட்டு. எதுலேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ்லேருந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரியான்னு பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சொல்கிறா குட்டி. y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 எக்ஸு ஒய் இந்தா இருக்கு. ப்ராக்கெட்டில் வருதா? சரி. y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 -1. இது -1 கீழே வரணும், டவுன்வேர்டு வரணும். அப்போ இங்கனக்குள்ளே வரணும். டேய் தம்பி பார்த்துக்கோ. அப்போ இது இந்த படத்தை அப்படியே நீ இறக்கி பாரு. அப்படியே இந்த படத்தை அப்படியே இறக்கி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வரும். அவ்வளோதான். இங்கேயே 1 யூனிட் தான் போகும். இது என்ன ஒன்று? -1. இது y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 -1. அப்போ நீ எழுதணும், இந்த கிராஃப் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த கிராஃப் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. கிராஃபு y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ஷிஃப்ட்டு இல்லை மூவ் டவுன்வேர்டு. சரியா? 1 யூனிட்ஸ் ஃப்ரம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். 1 யூனிட் நல்லா எழுதிக்க. அந்த 1ன்னு கொடுத்தனால தான் 1 யூனிட்னு எழுதுறேன். 2னா 2 யூனிட்னு எழுதணும். 1 யூனிட். சரி பார்த்துக்கோ. இதுதான் இதுக்கு அர்த்தம். வேற என்ன இருக்கு? வேற இருக்கா? ஃபோர்த்தாடா? சொல்லு. எக்ஸ் ப்ளஸ் 1 உள்ளே இருக்கு. சர்ரா குட்டி. எக்ஸ் பவர் 1/3 சாரி எக்ஸு, இது ஒய். டேய் கமனி, இந்த எழுதிட்டேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3. ஒரிஜினல் கிராஃப் போட்டு தான் உனக்கு காமிக்கிறேன். ஏன்னா நீ ஒரு மாதிரியா கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு. +1 உள்ளே இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இப்படி லெஃப்ட்டில் மூவ் ஆயிரும். இப்படி வந்துடும். இந்த ஏற்கனவே போட்ட மாதிரி அந்த படம் மாதிரி ஏற்கனவே போட்டுட்டு எனக்கு மாறியா இருக்குன்னு சொன்னல இந்த படம் தெரியுதா? அப்போ உங்களுக்குள்ள எழுதையில கவனமாக எழுதுறேன். அதில் சென்டென்ஸ் வேறு எழுதுறேன், இதில் சென்டென்ஸ் வேறு எழுதுறேன். தெரியுதா வித்தியாசமான படம் ஒன்று தான். அந்த படம் இந்த படம் ஒன்றா தான் இருக்குது. தெரியுதா? ஒரு மாதிரியா போட்டேன்ல, தப்பாக இருக்க மாதிரி இருக்கா, கை மாற மாட்டேறான்னு. அதே படம் தான் அது. ஆனால் சென்டென்ஸ் வேறு எழுத வேண்டியிருக்கு. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. இந்த கிராஃப் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 என்னது? ஷிஃப்ட்டு லெஃப்ட் சைடு 1 யூனிட். லெஃப்ட் சைடு 1 யூனிட்டு ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதணும். இது ஒய் ஆக்சிஸ்லேருந்து லெஃப்டில் மூவ் ஆகுது 1 யூனிட். இது -1 வேணால் வச்சுக்கோ. இது ஆரிஜின். இது மேலே இங்கே போட்டோம்னா +1. புரியுதான்னு பார்த்துக்க. வேறு என்னடா இருக்குது? 5 முடிஞ்சா? இது முடிஞ்சா வேறு இருக்கா? சரி பார்த்துக்க.